பிரைஸ் லார்ட். யாராவது அன்மியூட் பண்ணி பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. Praise the Lord. பிரைஸ் லார்டா. வீடியோ ஆன் பண்றீங்களா? ரொம்ப கஷ்டமானது கேட்டுட்டேன்னா என்ன? ஆன் பண்ணலாம். இவ்வளவு தூரம் வந்த நீங்க வீடியோ ஆன் பண்ணலாம்ல. ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour தான் இருக்க போறோம். வீடியோ ஆன் பண்றீங்களா? யாரும் ஆன் பண்றதா இல்ல. சூப்பர்மா. தேங்க்யூ. இன்னும் யாராவது? யாரும் ஆன் பண்றதா இல்லையா? சரி, நான் லாஸ்டா வந்து என்ன மெசேஜ் எடுத்தேன் அப்படின்றது ஏதாவது ஒரு சில பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? வந்திருந்தீங்களா? அத ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? அதுக்கு மௌனம். சைலண்டா இருக்கீங்களே. இந்த அக்கா கேள்வி கேட்டாங்க, நம்ம போயிருவோம். சரி, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? அக்கா, நீங்க சொன்னதுல இருந்து நாங்க வந்து டெய்லி வந்து நம்மளுடைய இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். யாராவது ஒருத்தர்? சரி, போன வாட்டி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் செல்வி சிஸ்டர் அக்கா அவங்களோட தம்பிக்காக வந்து ஜெபிக்கணும். அந்த மாதிரி பிறருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள். யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி பேசுங்க. அக்கா, என்ன யாருமே ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க அக்கா. இங்க பிள்ளைங்க கவனிப்பாங்க. ஆனா மேக்சிமம் எல்லாருமே நல்லா கவனிப்பாங்க. ஆனா ஆனா அன்மியூட் பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டம். நல்லா கண்டினியூ பண்ணு. ஓகே. கண்டிப்பா ஒரு ஆள் சரி. வாய் திறந்து பேசுவாங்க. ஓகே. ஆமா. சரி, கண்டிப்பா வந்து ஏன்னா வந்து ஸ்கூல்ல, காலேஜஸ்ல இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய முடியாதுல்ல. கண்டிப்பா நீங்க வந்துட்டு பேசியே ஆகணும். இல்லையா? இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பயம்ன்றதெல்லாம் வந்துட்டு என்னால நம்ப முடியல. பயமா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்க பிள்ளைங்க சொல்லவே முடியாதே. எல்லாருமே நல்லா போல்டா நல்லா இருக்கீங்க. சரி, ஓகே. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எக்ஸாம் டைம்லயும் ஏதோ ஒரு வாஞ்ச, ஆண்டவர் மேல ஒரு தாகம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எப்பவுமே இந்த யூத் மீட்டிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து நானே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா, தாகமா போவேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்காரு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படி என்ன என்ன பாக்குற மாதிரி இருக்கவங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு பாத்தீங்களா? பார்த்தேன் சரி, சிஸ்டர். சூப்பர்மா. அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார். இல்லையா? நம்மளுடைய தேவன் அவருடைய காலத்துல, அவருடைய டைம்ல நேர்த்தியா செய்றார். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய டைம் கிடையாது. அவளுடைய காலத்துல, அவருடைய நேரத்துல அவர் செய்கிறார். நெறைய பேரு வந்து ந- இப்ப நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டிங் டைம் அப்படின்றது நமக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. எதுலயுமே சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வெயிட்டிங், காத்திருக்கிற டைம், டிலே அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வந்து டெய்லி டே டு டே லைஃப்ல எதுக்கெல்லாம் காத்திருக்க கஷ்டமா இருக்குது? டிராவல்ல போகும்போது டிராபிக்ல காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படா சிக்னல் போடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லனா எந்த வழியிலயாவது நம்ம வந்து மூவ் பண்ணி உள்ள நுழைஞ்சு அங்க நுழைஞ்சு இங்க நுழைஞ்சு ஃப்ரண்ட்ல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ட்ரெயின்ல போகணும்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் எப்பவுமே என்னோட ஆபீஸ் காலகட்டத்துல வேலைக்கு போகும்போது இந்த டிக்கெட்டிங் கவுண்டர்ல நான் நிக்கும் பொழுது
ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த கியூல நிக்கிறதுன்னு சொல்லி என் கண்ணு அலப்பாஞ்சிட்டே இருக்கும். இந்த கியூல நிக்கலாமா, அந்த கியூல நிக்கலாமா, எதுல நின்னா ஃபாஸ்டா போறது. ஒரு கியூல நான் நின்னா கூட மத்த கியூவ பாத்துக்கிட்டே இருப்பேன். எது முன்னாடி போகுது, எது முன்னாடி போகுதுன்னு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. சீக்கிரமா டிக்கெட் எடுத்தோமா, ட்ரெயின்ல போனோமா அப்படின்னு அந்த அந்த வெயிட்டிங் டைம்ன்றது ரொம்ப நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஷாப்பிங் அதுல போனா கூட பில்லிங் கவுண்டர் வெயிட் பண்றது. சம்டைம்ஸ் நம்மளுடைய ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கூடுதலா நம்ம வெயிட் பண்ணிட்டோம்னா, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்திருந்தா கூட, அத அப்படியே போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஏன்னு சொன்னா வெயிட்டிங் டைம் அதுல வெயிட் பண்ணி பில் போடுறதுக்கு நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி நெறைய விஷயத்துல நமக்கு வந்து வெயிட்டிங்ன்ற விஷயமே நமக்கு வந்து பிடிக்காமயே இருக்குது. ஏடிஎம் இடத்துல போய் வெயிட் பண்றது பிடிக்காது. எந்த ஒரு விஷயம் கூட்டமா இருக்கிறத நம்ம பார்த்தாலே, ஐயையோ! அப்பா வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த வாங்கணுமா? வேண்டாம். ஹோட்டலா? வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலயும் வெயிட்டிங்ன்றது நமக்கு பிடிக்காது. ஆனா, ஆண்டோடைய நோக்கத்த பார்த்தா, ஒருத்தர் லைஃப்ல வெயிட்டிங் டைம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. காத்திருக்கிற காலம், அப்புறம் டிலே டைம் இது எல்லாமே வச்சிருக்காரு. அவருடைய காலத்துல ஒவ்வொருத்தருக்குமே வந்து திட்டமிடப்பட்ட தாமதம் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருக்குது. எப்படி ஆண்டவர் சொல்றாரு, திட்டமிடப்பட்ட தாமதம் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருக்கான். அவர் நம்மள வந்து நம்மளுடைய லைஃபோட பேட்டர்ன்ல அவர் வந்து டிசைன்ல அந்த வெயிட்டிங் டைம்னு ஒண்ண வந்து நம்ம வாழ்க்கையில வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும். என் லைஃப்லயும் நிறைய டைம் நான் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து அனுபவங்கள் இருந்திருக்கு. எப்ப இந்த லைஃப் மாறும், எப்ப எனக்கு மாறும்ன்ற கேள்வி நிறைய இருந்திருக்கு. நான் நிறைய டைம் ஆண்டுகிட்ட கேட்பேன், எனக்கு என்ன ஏசப்பா சுத்தி இருட்டா இருக்கு, எனக்கு நடு கடல்ல நிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கரையே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. பைபிள்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வெயிட்டிங் டைம் இருந்திருக்கு. ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாரு ஒரு குழந்தைக்காக. அந்த ஆபிரகாம் டைம் அவரோட வெயிட்டிங் டைம் முடிஞ்சோன்னே ஆண்டவர் அவரை எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, ஜாதிகளுக்கு தகப்பனா வச்சாரு, ஒரு தேசத்துக்கு தகப்பனா வச்சாரு. சோ ஒரு வெயிட்டிங் டைம் முடிஞ்சோன்னு அவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்க ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. ஆனா அவருக்கு ஒரு வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாரு. இன்னைக்கு கூட நம்ம ஆபிரகாம நினைச்சு பாக்குற அளவுக்கு நிறைய விசுவாசத்துல நினைச்சு பார்ப்போம், வெயிட் பண்ணதுல நினைச்சு பார்ப்போம். நம்மளுடைய தகப்பனா நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, முற்பிதா. யோசேப்பு வாழ்க்கையிலயும் ஒரு வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. யோசேப்புக்கு ஆண்டவர் திட்டத்தை, ஒரு கனவு சொப்பனத்தை காண்றாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அவர் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது. அவர் வந்து அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவரை குழியில போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடிமையா கொண்டு போகப்படுறாரு. ஜெயில்ல இருக்கிறாரு. அவருடைய வெயிட்டிங் டைம் அது வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. லாங் டைம் அது ஆயிட்டே போகுது. சோ அவருடைய லைஃப்ல அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்சோன்னா யோசேப்பு என்ன ஆகுறாரு, எகிப்துல அதிபதி ஆகுறாரு. அவருக்குன்னு ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கு. அது முடிச்சோன்னா அதிபதி ஆகுறாரு எகிப்துல, அடிமையா போன இடத்துலயே. தாவீதுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் இருந்துச்சு இல்லையா. தாவீது சிறு வயசுலயே அபிஷேகம் பண்ணப்படுறாரு. ஒரு 15 வயசுல ஒரு அபிஷேகம் பண்ணப்படுறாரு. 15 வயசுல அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. ஆனா வந்து அவர் அரியணைக்கு சிங்காசனத்துக்கு ஏறுறதுக்கு அவர் வயசு வந்து 30 வயசுலதான் அவர் ஏறுறாரு. இடைப்பட்ட காலம் வந்துட்டு 17 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த 17 இயர்ஸும் அவர் ராஜாவா ஆகுவாரு அப்படின்ற ஒரு அறிகுறி இல்லாத அளவுக்கு ஒரு போராட்டம் அவர் லைஃப்ல இருந்துச்சு. அவரு அப்சலோம்லால சொந்த மகனால துரத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சவுலால துரத்தப்படுறாரு. ஒரு ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய தாவீது அந்த அளவுக்கு அவரு வாழ்க்கையில வந்து ஒரு பயம், நெருக்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே அவர் சந்திக்கிறாரு இந்த காலகட்டத்துல. அவரால் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் வெயிட்டிங் டைம் முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேலின் வந்து ராஜாவா ஆகுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். சோ எல்லாரும் லைஃபோட பேட்டர்ன்ல ஆண்டவர் ஒரு வெயிட்டிங் டைம் வச்சிருக்காரு. அது முடிஞ்ச ஒரு மகிமையான விஷயத்தையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. சரியா?
சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சோ நமக்கு இந்த வெயிட்டிங் டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்கு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடன் காத்திருக்கணும். அவரே அந்த நம்மளுடைய இருதயத்தை காத்திருக்கிற மனப்பக்குவத்தையும் அவர் நமக்கு தருவாரு. இந்த வெயிட்டிங் டைம்ல கூட அவர் நம்மளை விட்டு விலகுறதெல்லாம் இல்ல. அத ஓவர் கம் பண்றதுக்கு அவர் நமக்கு பலன் தருகிறாரு. அவர் அதுலயும் நம்ம கூட இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுதலும் என்னை கைவிடுவதுன்னு சொல்ற தேவன் நம்மளுடைய உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த சுவாசம் நம்மளை விட்டு நிக்கிற அளவுக்கு கூட அவர் நம்ம கூட தான் இருக்காரு. மேபி நம்ம அதை உணராம இருக்கலாம், கண்ணுல பார்க்காம இருக்கலாம். ஆனா அவர் இல்லாத ஒரு நிமிஷம் கூட நம்ம வாழ்க்கையில கிடையாது. அவர் பார்வையில இருந்து நம்ம மறக்கப்படுறதே கிடையாது. அவர் பார்வையில இருந்து நம்ம மறைவுன்றதே இல்ல. நம்ம எப்பவுமே அவருடைய பார்வையில தான் இருக்கிறோம். அவருடைய கண்ணின் பார்வையில தான் நம்ம இருக்கணும். அப்படிதான் அவர் நம்மள வச்சிருக்காரு. சில நேரம் நம்மள உருவாக்குறதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சில சூழல்களை அனுமதிக்கிறாரு. சரியா? ஆஹ் தேவன் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த தாமதங்களை உபயோகிக்கிறார், பயன்படுத்துகிறார். எதுக்காகனா நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நம்மள உருவாக்குறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை மாத்துறதுக்கு தாமதங்களை அனுமதிக்கிறார். இந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13:17-18. யாரோ ஒருத்தர் வாசிங்க. யாத்திராகம் 13டா, 13ல 17-18 வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டதால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேவ வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடவாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஒரு புத்திரர் நிமிஷம். எகிப்து போதும்டா, தேசத்திலிருந்து போதும். அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வழியா போறது அவங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் தேவன் அவங்கள சுற்றி போக பண்ணினார். சோ ஆண்டவர் தான் சில நேரம் அந்த விஷயத்த செய்யறது. திட்டமிடப்பட்ட தாமதம் நம்ம லைஃப்ல இருக்கும். அவங்களுக்கு தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் அவர்களை சுற்றி போக பண்ணுகிறார். சோ திட்டமிடப்பட்ட தாமதம் நம்ம லைஃப்ல இருக்கும். எதனால அப்படின்னா நம்மள உருவாக்குறதுக்காக. நமக்குள்ள நம்ம நினைக்கிறோம், நான் இந்த விஷயத்துல ஆயத்தமா இருக்கிறேன், நான் இந்த விஷயத்துல ரெடியா இருக்கிறேன். ஆனா தேவன் தான் அதை செய்ய மாட்டேங்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்துல ஆயத்தமா இல்லாதனாலதான் தேவன் அதை செய்யறாரு. சில தாமதங்களை நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறாரு. அதுல என்னன்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பதான் அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு போதிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலன் இருக்காது. சோ அதனால தேவன் என்ன செய்யறாரு, அவங்கள சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பலன் இல்லாதனால அவங்கள ஆண்டவர் சுற்றி போக பண்ணுவார். ஏன்னா இவங்க யுத்தத்தை கண்டால் மனம் அடைஞ்சிருவாங்க. இப்ப அவங்க வாசிக்கிறதுல நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க யுத்தத்தை கண்டால் மனம் அடைஞ்சிருவாங்க அப்படின்றதுனால தேவன் அதை சுத்தி பண்ணுவாரு. ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் 40 வருஷம் அவங்க அங்க 400 வருஷம் அந்த அடிமைத்தனத்துல இருந்தனால அவங்களுக்கு போதிய பலன் இருக்காது, அந்த ஃபைட் பண்றதுக்கு மனநிலை இருக்காது. அப்படின்றதுக்காக தேவன் ஒரு விஷயத்த செய்வாரு. எப்பவுமே நம்ம தான் சரியா இருக்கிறோம், தேவன் தான் ரெடியா இல்ல அப்படின்றது கிடையாது. தேவன் நம்மளை சோதிப்பதற்காக தாமதங்களை பயன்படுத்துகிறார். சில நேரம் நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக சில டிலே டைமை நம்ம லைஃப்ல அவர் வச்சிருக்காரு. சோ எதுக்காக அப்படின்னு சொன்னா, உபாகம் 8:2 படிங்களேன்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. எப்படின்னா அந்த டெஸ்டிங் டைம் இருக்குல்ல, உன் இருதயத்தை நீ அறியும் படிக்கும். நம்மளுடைய இருதயத்தை நம்ம அந்த டைம் வந்து அந்த டிலே டைம்ல ஆராய்ச்சி பண்ணணும். சில டைம் நம்மளுடைய வந்து விஷயங்களே நமக்கு வந்துட்டு தடையா இருக்கும். ஏன்னா நம்மளே அதுக்கான விஷயங்களுக்கு தடையா இருப்போம். சோ நம்மளுடைய அந்த டிலே டைம் வந்து நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை அடிக்கடி அவங்க மறந்து போயிட்டாங்க. எப்படின்னா, ஆண்டவர் வந்து அங்க வந்து மோசேவை அனுப்பி அங்க மோசே கிட்ட வந்து நிறைய மோசே வந்து 10 உபாதைகள் அங்க கொடுக்குறாரு. இந்த மாதிரி தண்ணீர் ரத்தமா மாறுது, பேன் வர்றது, வெட்டுக்கிளிகள் வர்றது. சோ ஆண்டவருடைய வல்லமையை வெளி காமிச்சு பார்வோன்ட்டு இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வராங்க. ஆனா கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே செங்கடலை பாக்குறாங்க. செங்கடலை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துட்டு ஒரு முறுமுறுப்பு. ஐயோ, எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க, நாங்க எகிப்திலே செத்துந்தா நல்லா இருந்திருக்குமே, இங்க வந்து எங்களை சாகடிக்க வந்து கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு அவங்களுக்கு வந்துட்டு. சோ இந்த மாதிரி சுபாவங்கள், இந்த மாதிரி குணங்கள் அவங்களுக்குள்ள மாறுறதுக்கு ஆண்டவர் வந்து சில இந்த தாமதத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. உடனே அவங்க கானானை ரீச் பண்ணல. அவங்களுக்கு வந்து 40 வருஷம் ஆண்டவர் வந்து வனாந்திரத்துல சுத்த வைக்கிறார். சில நேரம் நம்மளையும் நம்மளுடைய உன் இருதயத்தை ஆராயும் படிக்கி, நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு, சில சுபாவங்களை மாற்றுறதுக்கு நம்மள வந்து ப்ரிப்பேர் செய்யறதுக்கு அவர் தாமதத்தை அனுமதிக்கிறாரு. தாமத காலகட்டத்துல நம்ம வந்து செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னா, பயப்படக்கூடாது. தாமத நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது பயப்படாதிருங்கள். நம்ம வந்து நம்மளுடைய பயமே வந்துட்டு நம்மளுடைய தாமதத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வனாந்தரத்துல இருக்க வைக்கும். என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பலன் இருந்துச்சு. ஆனா கானான சுகந்தரிக்க அவங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லை. எகிப்துல இருந்து மோசே சொல்லும் பொழுது பார்வோன்ட்ட இருந்து அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டாங்க மோசே கூப்பிடும் போது. ஆனா கானான் கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு வந்து அது சுதந்திரிச்சுக்க அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. என்னன்னா இங்க வந்து ராட்சதர்களா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நிறைய நேரம் நம்ம வந்து வெயிட்டிங் டைம்ல இருக்கும் பொழுது அது முடியும் போது ஒரு விசுவாசத்தின் ஸ்டெப்பை நம்ம எடுக்க மாட்டோம். நமக்கு வந்து இல்ல அப்பா அப்படி நடந்துச்சு, இப்ப இப்படி நடந்துருச்சு, மறுபடியும் அது நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள வந்து இன்னும் வந்துட்டு தாமதத்தை நாம கூட்டிப்போம். சோ முதலாவது நம்ம பயப்படக்கூடாது. தாமத டைம்ல நம்ம வந்து காத்திருக்கணும். ஆண்டவருக்கு சமூகத்துல எப்பவும் பிரேயர் பண்ணிட்டே இருக்கணும். காத்திருக்கிற டைம் வந்து ஒரு சும்மா இருக்கிற டைம் கிடையாது. யூஸ் யுவர் வில்டர்னஸ்ன்னு இருக்கு. உங்களுடைய வனாந்தரத்தின் பாதையை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. சும்மா இருக்கிறது வந்து கஷ்டம். ஆனா ஆண்டவர் சும்மா இருக்க சொல்லல. அந்த நேரம் ஜெபிக்கக்கூடிய டைம். நம்மள வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசமா காத்திருக்கிறது வந்து என்னன்னா ஒரு விசுவாச செயல். அது ஒரு ஃபெய்த்ல இருக்கிற ஒரு ஆக்ஷன். அது விசுவாசமா இருக்கிறது, காத்திருக்கிறது, விசுவாசத்தின் செயல் காத்திருக்கிறது. அந்த டைம்ல வந்து நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்குறத தான் பார்க்கணுமே தவிர நம்ம வந்துட்டு ஒரு பயத்துக்குள்ள உள்ளாக்க கூடாது. ஏன்னா காத்திருப்பு வந்து கண்டிப்பா ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா நம்ம அதை செய்யக்கூடாது. இன்னொன்னு, காத்திருப்ப காலகட்டத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா கலங்காதிருங்கள். கலங்காது இருங்கள் மீனிங் வந்து கவலைப்படாதிருங்க. எண்ணாகமம் 21:4-5 படிங்க. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள்
மனம் அடிவார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலேயே சாகும்படிக்கு நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். இல்ல, கலங்காதீர்கள்னு சொன்னேன்ல. செகண்ட் வந்து கலங்காதிருங்க. கலங்காதிருங்கன்னா கவலைப்படாதிருங்க. என்னைக்கு நம்ம கவலைப்பட ஸ்டார்ட் பண்றோமோ, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? முறுமுறுப்போம். முறுமுறுக்கிறது வந்து நமக்குள்ள ஸ்டார்ட் ஆக தொடங்கும். எல்லாத்தையும் குறிச்சும் கவலை. இவங்க செய்யற ஒரு விஷயத்த பாருங்க. அவங்க வந்து மனதுல அவங்களுக்கு வலி வரனால வந்துட்டு மோசேவை குறிச்சும் வந்துட்டு மோசேவோட தலைமைய குறிச்சும் ஆண்டவரை குறிச்சும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடி வந்தான். ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும்ல. எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் இந்த வனாந்தரத்துல நடக்கிறது அப்படின்னு. ஆனா அந்த வனாந்தரத்துல தேவன் அவங்கள கைவிட்டாரா இல்ல பார்த்தா இல்ல. ஏன்னா அந்த வனாந்தரத்துல அவங்க பாதரட்சை வந்து கிழியாதபடி ஆண்டவர் வந்து நடத்துறாரு. அவங்களுக்கு போட்டிருக்க ஸ்லிப்பர் கூட கிழியலன்னு சொல்றாங்க. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா இருந்த ஆண்டவர் அவங்களை வழி நடத்துறாரு. செங்கடலை பிளந்து ஆண்டவர் வழி நடத்தினாரு. தூதர்கள் சாப்பிடுற உணவால் அவங்கள போஷித்து வழி நடத்தினாரு. அவங்க இறைச்சி கேட்கும்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இறைச்சி கொடுத்தாரு. சோ எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வந்து அவங்க தண்ணீர் கேட்கும்போது தண்ணீரை கொடுத்தாரு. சோ இவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் வந்து செய்யும் பொழுது, ஆனா ஆண்டவர் செய்யற நன்மைகளே அவங்க மறந்து போனாங்க. நிறைய டைம் வனாந்தரத்தின் பாதையில நம்ம இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஆண்டவர் நம்ம கூட தான் வந்துகிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அத நினைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு நம்மள ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்றதை விட நம்மளுடைய கஷ்டத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுனால அவர் செய்யற நன்மைகளை நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? மோசேயின் தலைமையை குறிச்சு முறுமுறுக்குறாங்க. ஆண்டவர் வந்து எங்களை வந்துட்டு இதுக்குதான் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தாரான்னு நினைக்கிறாங்க. இங்க சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. ஆண்டவர் செஞ்சாலும் அது அவங்களுக்கு வந்து மனசுல எட்டுறது இல்ல. கவலைப்படுறனால. சோ வந்து கவலைப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட் கவலைப்படக்கூடாது. பயப்படுறதுனால நம்மளுடைய வனாந்தரத்தை டிலே டைம் நம்மளே கூட்டிக்கிறோம். கலங்குறதுனால கவலைப்படுறதுனால ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு என்ன செய்யறோம்? நம்ம வந்து முறுமுறுப்புக்குள்ளாக நம்மளும் போயிடுறோம். ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்ததே கானான ரீச் பண்றதுக்கு தான். ஆனா அந்த அந்த கானானுக்கு தான் நம்ம போறோம்ன்ற ஒரு டெஸ்டினேஷனையும் அவங்க மறந்துடுறாங்க. சோ நம்ம கானானுக்கு போறோம் அப்படின்ற வந்து அவங்க மேல ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தையே அவங்க மறந்து பேசிட்டாங்க. அதே போலதான் இந்த வெயிட்டிங் டைம்ல நமக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பிளான், நமக்குன்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா நம்ம இந்த முறுமுறுத்து ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை பார்க்காம, ஆண்டவரை பார்க்காம, இந்த வனாந்தரத்திலயும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினைக்காம முறுமுறுத்து நம்ம வச்சிருக்க நோக்கத்தை சில நேரம் இழக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால கலங்காமல் இருங்கள், கவலைப்படாதிருங்கள், சோர்வடையாதீர்கள். 3வது, எப்பொழுதுமே வந்துட்டு சோர்வடையாதீங்கன்னு நம்பிக்கை இழக்காதீங்க. போராடி நம்ம வந்து ஜெபத்துல இருக்கணும். யாக்கோபுடைய வாழ்க்கை நிறைய விஷயத்துல அவர் வந்து இழந்தாரு. அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்புறமா வந்து அவருடைய சம்பளம் மாற்றப்பட்டது. அப்புறமா அவர் விரும்பின பொண்ணு அவருக்கு கிடைக்கல. அப்புறம் இப்படி வந்து நிறைய அவருடைய பிரதர், அவர் கூட பிறந்த சகோதரன் ஏசாவா பாக்குறதுக்கும் அவருக்கு வந்து பார்க்க முடியாம ரொம்ப வருஷம் அவர் தனியே இருக்கிறாரு. சோ அப்பா அம்மாவை பார்க்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில கசப்பா இருந்தாலும் அவர் வந்து ஜெபத்துல போராடி நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவரை ஆசீர்வதிக்கிறாரு. நிறைய நேரம் நமக்கு அந்த மாதிரி போராடி ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் சொல்றாங்களே, வசனமே இருக்குது, பரலோகத்தை பலவந்தம் பண்ணி கேட்கணுமா. அப்படி கேட்கும் பொழுது நமக்கு அது கட்டளையிடப்படும். நம்ம எப்பவுமே எல்லாத்துலயும் ஒரு வைராக்கியம் வேணும். ஜெபத்துல ஒரு வைராக்கியம் வேணும். போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் நமக்கு தேவை.
நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு பிடிவாத குணம் நமக்கு இருக்கும். ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை வாங்கணும்னு நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். அதே போல ஆண்டவர்ட்ட போராடி ஜெபிக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னது போல அவர் கதவை தட்டிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் தான் நம்ம இருக்கணும். அதுல வந்துட்டு எதையுமே எனக்கு வேண்டாம், இந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னா சில நேரம் சில பேர் வந்து அதை உடைச்சிருவாங்க. உடைக்கிறனால அது நமக்கு கிடைச்சிட போறது கிடையாது. மேரேஜ் விஷயத்துல கூட சில நேரம் அது ஒர்க் ஆகலையா, சரி ஓகே இனிமே எனக்கு இந்த மேரேஜ் வேணாம், டிவோர்ஸ் கொடுக்கறது. இல்ல திருமணத்துக்கு காத்திருக்கிறோமா, இனிமே என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன நல்லது நடக்க போகுது, திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது. எந்த ஒரு விஷயத்துல காத்து இருக்கிறீங்களோ அதுல உடைக்கிறது வந்து சரி வராது. அதை பிரேக் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போறது கிடையாது. நம்பிக்கையுடன் போராடி ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இல்லன்னா ஆண்டவரை சில பேர் வந்து இப்படி மாறிடுறாங்க. ஆண்டவரை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தான் எனக்கு செய்யலையே, நான் சரியாதான் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு செய்யல, அதனால ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்றது. இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அது என்னைக்குமே ஒரு ஸ்டெப் கூட உங்களுக்கு வந்து அது பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஸ்டெப் கூட உங்களுக்கு வந்து அது நன்மையை கொண்டு போறதே கிடையாது. என்னைக்கு நீங்க பொறுமையோட ஆண்டவர் சமூகத்துல இன்னும் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, நம்ம பார்த்தோம்ல, காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சது. யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இவங்களுக்கெல்லாம் சாதாரண பிளெஸிங்கா இன்னைக்கும் நம்ம நினைச்சு பார்த்து அவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களை உயர்த்தினாருன்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு ஆண்டவர் அவங்களை உயர்த்தினாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்ம வாழ்க்கை அந்த வெயிட்டிங் டைம்ல இருந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறுமே தவிர நீங்க எதையுமே உடைச்சிடாதீங்க. போராடி ஜெபிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஆனா அந்த வனாந்தரத்துல முறுமுறுத்து நமக்குன்னு ஒரு தலைமையை ஏற்படுத்தி கொண்டு நம்ம வந்து திரும்பியும் ரிட்டர்ன் போயிடலாம், எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஆண்டவர் வந்து நமக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்காரு, நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நம்மளே மறந்து உடைச்சு மாத்திரக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அதை பண்ண பார்த்தாங்க. நம்ம வந்து மோசேன்னு ஒரு தலைமை ஆண்டவர் கொடுத்து அவங்களுக்கு கீழே வச்சிருந்தாரு. ஆனா அவங்க எல்லாருமே கூட்டம் கூடி நமக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கலாம், நம்ம இங்க இருந்து திரும்பி அடிமைத்தனத்துக்கே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. காத்திருப்ப நாட்கள் கூட கூட நமக்கு இதெல்லாம் நடக்கும். ஆனா வந்து நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு போயிராம நம்ம வந்து இன்னும் போராடி ஜெபிக்கத்தான் பார்க்கணும். மறவாதீர்கள். 4வது. ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொன்னேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்வடையாதீங்க. 4வது மறவாதீர்கள். மறவாதீர்கள் அப்படின்னா என்னன்னு, நம்ம நிறைய வந்து ஆண்டவரை வந்து அவர் செய்த நன்மைகளை வந்து மறந்து போயிடுறோம். சோ மறக்கறனால நமக்கு வந்து எல்லாமே நமக்குள்ள வந்துரும். டிப்ரெஷன் வந்துரும், ஆங்ஸைட்டி வந்துரும், எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம் வந்துரும். ஆஹ் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ண வாக்குத்தத்தத்தை குறிச்சே நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிரும். அதனால எப்பொழுதுமே ஆண்டவர் ரிப்பீட்டடா ஒரு காரியம் சொல்றாருன்னா மறக்காதீங்க. நான் ஒருவேளை நான் ஆண்டவர் பார்வையில இல்லையோ, ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் வந்துரும். நம்ம எப்படி தொடர்ந்து வந்து நம்ம ஜெபத்துல போராடுறோமோ, தொடர்ந்து நம்ம வேத வாசிக்கணும். அதுதான் நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை மறந்தாங்க. ஆண்டவர் அங்கதான் வந்துட்டு மோசேயை கொண்டு அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. அவங்க கண்ணால பார்த்திருப்பாங்க. எகிப்துக்கு அப்படி நடக்கும். ஆனா கோசை நாட்டுல இருக்க மக்களை மட்டும் ஆண்டவர் சேஃபா வச்சிருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் சேஃபா, அவங்களுக்கு மட்டும் எதுவுமே வராம ஆண்டவர் பாதுகாப்பாரு. அதே மாதிரி வனாந்தரத்திலயும் ஆண்டவர் வந்து பத்திரமா பாதுகாப்பாரு. மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா, எல்லா விஷயத்திலயும் ஆண்டவர் செய்வாரு. ஆனா அவங்களுக்கு நன்றியா அவங்க அதை பார்த்ததே இல்லாம இருப்பாங்க. செங்கடலுக்கு முன்பதாக அவங்க முறுமுறுப்பாங்க. என்னன்னு கேட்டா அந்த ஒரு அவங்க வந்து எப்பவுமே வந்துட்டு அந்த நன்றி நிறைந்த ஒரு ஹார்ட் இல்லாம மறந்தாங்க. அடிக்கடி அவங்க செஞ்சாங்க.
நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பைபிள்ல ஒரு பிடிச்ச சாப்டர் அப்படின்னா ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை நடத்தினது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இஸ்ரேல் மக்களை என்னால ஈஸியா வந்துட்டு என்ன இப்படிப்பட்ட ஜனங்கன்னு சொல்லிட்டு என்னால குறை சொல்லவே முடியாது. என்னோட கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே அது அங்க பிரதிபலிக்கும். என்னதான் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சாலும் திடீர்னு கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ரொம்ப சோர்ந்துருவேன். சோ வந்து அப்படி இருக்கக்கூடாது. இந்த மெசேஜ் ஆக்சுவலி எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். ஏன்னா டிலே டைம் வந்து அப்படி நம்மள உடைக்கும். அப்படி நம்ம காத்திருக்கிற நேரம் வந்து நம்மள அப்படி ஒரு பலவீனப்படுத்தும். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நம்மளுடைய பயங்கள் எல்லாமே என்னன்னா, நான் வெட்கப்பட்டு போயிருவேனோ, எனக்கு இது கிடைக்காம போயிருமோ. சம்டைம்ஸ் ஆண்டவர் நோ சொன்னா அது நல்லதுக்குன்னு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இல்ல என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் வந்து நெறைய நேரம் வந்துட்டு சோர்வா இருக்கும் பொழுது, எப்பவுமே கடவுள வந்துட்டு நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, அவரு வந்து நமக்கு நன்மை செய்ய தான் இருக்கிறாருன்றத நீங்க மறந்துடுறீங்க. அவர் நம்ம டீம்ல இருக்கிற ஒரு ஆளு. எப்பவுமே அதுக்கு ஆப்போசிட்டா பார்க்குறது. ஆண்டவர் நம்மட்ட இருக்கிறத புடுங்கிட்டாருன்னா, நம்மகிட்ட வெயிட்டிங் டைம் இன்னும் அதிகரிச்சுட்டாருன்னா, ஆ இதுகிட்ட கேட்டா ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா, எப்பவுமே ஆண்டவர் ஆப்போசிட்டா பார்க்கிறது. அவர் வந்து ஒரு தகப்பனோட இருதயத்த கொண்டவர். அவரு தான் நமக்கு நன்மை செய்ய அதிகமா அவரு தான் வாஞ்சியா இருக்காரு. தா நம்ம இந்த நமக்கு குடுத்து நம்மள குடுத்து சந்தோஷப்படுத்துகிற தேவன்னா அது அவர்தான். ஆனா எப்பவுமே அது அப்படி யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் வந்து ஒரு வித்தியாசமா ஒரு ஆப்போசிட்டா பார்த்துட்டு இருக்கோம். சோ மறந்துறக்கூடாது. ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அதுவும் அவருடைய பிள்ளைங்க விஷயத்துல அவர் பெஸ்ட்டானதா அவர் தருகிற தேவனா இருக்காரு. இந்த மாரி வந்து ஆண்டவர் எப்பலாம் வந்து சில எக்ஸாம்பிள் சொல்றேன். பைபிள்லயே ஆண்டவர் வந்து டிலே பண்ண விஷயங்கள் ஒரு எமர்ஜென்சி டைம்லலாம் ஆண்டவர் சில விஷயங்கள டிலே பண்ணியிருக்காரு. லாசரு அவரு ரொம்ப நேசிச்ச ஒரு குடும்பம். வந்துட்டு மார்த்தாள், மரியாள். வந்துட்டு ஆண்டவர் அடிக்கடி அங்க போறாரு. அவங்களும் வந்துட்டு ஆண்டவர நல்லா உபசரிக்கிறாங்க. எல்லாமே நடக்குது. மார்த்தாள் மரியோட தம்பி வந்து இந்த மாரி சிக்கா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு போய் நியூஸ் சொல்றாங்க. நியூஸ் சொல்லும்பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, ஆண்டவருக்கு பிடிச்ச குடும்பம் இல்லையா? அதனால சீக்கிரமா ஆண்டவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருவாரு. ஆண்டவர் வந்து அங்கருந்து சீக்கிரம் வந்து இங்க வந்து சுகத்த குடுத்துருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்து, அதனால ஒரு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? அந்த தகவல கேட்டு இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க இருக்கிறாரு. சோ யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஆண்டவர் ஏன் இத செய்றாரு? ஆண்டவருக்கு வந்து மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அது புரியவே இல்ல. ஆனா, ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் அந்த மிராக்கிள் செய்றார்ல. அது எவ்ளோ பெரிய மிராக்கிளா இருக்கு. முடிஞ்சே போச்சு. லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சு கல்லறைக்கு போயி, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து வராரு. ஏன்னா, அவரு ஒரு பிளான், ஒரு திட்டத்த, ஒரு நோக்கத்த வச்சிருக்காரு. இன்னைக்கு கூட லாசருடைய வாழ்க்கைய நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த பார்த்தாலே, முடிஞ்சு போனத மாற்றக்கூடிய தேவன் தானே நம்ம தேவன் நெனைக்க தோணும். ஏன்னா, அவருடைய மகிமை வெளிப்படுது. நம்ம காத்திருந்த ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். இதே மாரி ஜெயரஸ், யாவீரு அ அவருடைய விஷயத்துல அப்படிதான். அவர் வந்து கேட்கிறாரு. அவருடைய பொண்ணு சீரியஸான நிலைமையில இருக்கு. சோ அவர் வந்து கேட்கிறாரு போதகர பார்த்து, "ஆண்டவரே நீங்க வந்து கை வச்சு ஜெபிச்சீங்கன்னா, என் பொண்ணு சுகமாயிருவா. நீங்க வாங்கன்னு." ஆண்டவரும் ஓகே சொல்றாரு. 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு விஷயம் நடக்குது. டிலே ஆகுது. டிலே ஆகும் பொழுது, அ அவருக்கு வந்து எவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்னா, உங்க மக இறந்துட்டா. இருந்த அந்த கொஞ்சம் ஹோப்பும் போயிடுச்சு. சோ அது எவ்வளவு ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். ஆனா, அவர் அப்ப கூட ஆண்டவர் எதுவுமே கேட்காம அவரு நிக்கிறாரு. மத்தவங்க வந்து இனிமே நீங்க போதகர தொந்தரவுபடுத்தாதீங்க. உங்க மக இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஜெயரஸ் நீ பயப்படாத அப்படின்னு. நெறைய நேரம் அந்த காத்திருப்பு பகுதியில ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டே தான் இருப்பாரு. நீ வந்து பயப்படாத. இது நன்மையா தான் முடியும். இந்த காரியம் அற்புதத்துல தான் முடியும். ஆனா நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
இதுல எப்படி நன்மை நடக்கும்? இது எப்படி மாற்ற முடியும்? மனுஷனுடைய யோசனை எல்லாமே ஒரு மாரி குறுகியனதுதான். ஏன்னா, அது அவ்வளவுதான் நம்மளால சிந்திக்க முடியும். அதுக்கு மேலலாம் நம்மளால எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாலாம் சிந்திக்க நம்மளால முடியாது. ஆனா என்ன நம்ம பார்க்கலன்னா, நம்ம வணங்குற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், அவரு பெரிய தேவன். முடியாததை முடிய பண்ணுகிற தேவன். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற போல் அழைக்கிற தேவன். நம்மளுடைய தேவன். அ எபிரோவும், ஜீசஸும் வந்து போறாங்க. போயி அந்த மகள வந்து இவ தூக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவர எழுப்புறாங்க. சோ வந்து இறந்து போறவங்கள ஆண்டவர் எழுப்புறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். முடிஞ்சு போனத ஆண்டவர் வந்து திரும்ப துளிர்க்க செய்றார்ல. சோ நம்மளுடைய வெயிட்டிங் டைம் எப்பொழுதுமே ஒரு வெட்கப்பட்டு போமாட்டோம். அது ஒரு முடிவே இல்ல. சாத்தான் வந்து நெறைய நேரம் நம்மள வந்து பயமுறுத்துவான். இந்த பயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணுங்க. இதுல இருந்து வெளிய வாங்க. எப்படி வெளிய வர்றது? ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மள காப்பாத்தும். அத தாண்டி எதுவுமே முடியாது. நெறைய நேரம் சின்ன வயசுல எங்கள எல்லாருமே எப்படி பார்த்துருக்காங்கன்னா, ஒரு மாரி பாவமா தான் பார்ப்பாங்க. யாருமே வந்து இந்த பிள்ளைங்க வந்து நாளைக்கு நல்லா வரும்ன்ற கண்கள் யாருக்குமே இருந்தது கிடையாது. எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க 6 பேருல எங்க அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டாங்க. மத்தவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க. நாங்க மத்தவங்க போட்ட துணிய மட்டும் தான் நாங்க போட்டோம். சில இல்ல எங்க முன்னாடியே பர்த்டே பார்ட்டிஸ்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கும். ஆனா எங்கள இன்வைட் பண்ணதே கிடையாது. அவங்க அவங்க இப்ப சாங்ஸ் போட்டு இது எல்லாமே எங்க காதுல கேட்கும். ஆனா எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி நெறைய டைம் இருந்திருக்கு. நெறைய வெட்கப்படுத்துற சூழ்நிலைகள்லாம் நாங்கலாம் கடந்து வந்திருக்கோம். ஆனா அது முடியறன்னு நான் உண்மையிலேயே சொல்றேன். எங்க அம்மா 6 பேர்ல எங்க அம்மா மட்டும் தான் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வந்து எங்க அம்மா மட்டும் தான் நல்லா இருக்காங்க. தேவனுடைய மகிமைக்குன்னு சொல்றேன். நாங்க 3 பேரும். நானும் சரி, என் தங்கச்சி சரி, என் தம்பி சரி, 3 பேருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்க அம்மாட்ட அழுது ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெபமே இல்ல. என் பிள்ளைக்கு இத தாங்க அப்படின்னு சொல்லி அழுது கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, யாராவது எங்க அம்மா கேட்டா, அவங்க அண்ணன், தம்பி, பிரதர்ஸ் எல்லாம் கால் பண்ணி, "எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் அவங்கள நல்லா தான் வச்சிருக்காரு அப்படின்னுவாங்க. ஏன்னா எனக்கு எனக்கு எந்த கஷ்டமும் எனக்கு இப்ப இல்லையே! அப்படின்னு. அ ஒன்ஸ் எப்படின்னா, "இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய்" ஆண்டவர் வந்து சொல்லுவார்ல. அதே போல தான் ஆண்டவர் வந்து எங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. நெறைய டைம் வந்து காத்திருக்க நாட்கள் கஷ்டம் தான். நாங்க வந்து கடந்து வந்த பாதை ஈஸியே கிடையாது. ரொம்ப ரொம்ப கடினம். நெறைய டைம் ஆண்டவர்ட்ட அழுதுருக்கேன். நானே நெறைய டைம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது எனக்கு வந்து இது என்னால முடியல. ஆனா நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அப்படின்னு நான் வந்து ஆண்டவரையே ஒரு நோக்கி கேள்வி கேட்டு, நான் பாய்சன்லாம் வாங்கி வச்சு, அத குடிக்க போன காலகட்டங்கள்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஆண்டவர் எப்படி ஆண்டவருடைய கிருபை என்ன அவர் காப்பாத்திட்டாரு. குடிக்கல. ஆனா குடிக்க போன காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த வெயிட்டிங் டைம் ஈஸியே கிடையாது. அது அப்புறம் அவ்ளோ ஒரு கடினமான டைம் தான். ஆனா அந்த கடினமான டைம நம்ம மேற்கொள்ளணும். மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. இந்த வெயிட்டிங் டைம் முடியும்போது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். அந்த மகிமை இருக்குல்ல, அது பெரிய மகிமை. உங்களுக்கு மட்டும் அது வந்து சாட்சி கிடையாது. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்போது பல பேருக்கு சாட்சியா இருக்கும். நான் இன்னைக்கு எப்படி அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு நான் சாட்சியா என்னுடைய வாழ்க்கை இருக்குதோ, அதே போல நெறைய பேருக்கு அது சாட்சியா இருக்கும். சரி. வெயிட்டிங் டைம்ல ஆண்டவர் என்னலாம் செய்யணும்னு நெனைக்கிறாருன்னா, ஆண்டவர் பிரிப்பேர் பண்றாரு. நம்மள உருவாக்குறாரு. நம்ம நெனைக்கிறோம் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், எல்லாத்துலயும் சரியா இருக்கேன், ஆண்டவர் தான் டிலே பண்றாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்மள உருவாக்குறாரு. காட்ஸ் வாண்ட் டு டீச் சம்திங். ஆண்டவர் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்க நெனைக்கிறாரு. அத நம்ம இந்த வெயிட்டிங் டைம்ல நம்ம கத்துக்கணும். என்ன சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். அவருடைய திட்டங்கள் எப்பவுமே நன்மைக்கு தான் இருக்கும். நம்மள வந்து ஒடுக்குறதுக்கு இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கணும். எப்படி நம்ம ஆண்டவருடைய விஷயத்துக்கு காத்திருக்கிறோமோ, அவரும் நமக்காக காத்திருக்காரு. அதுதான் உண்மை. அவரும் நம்ம மாறுவோம்ன்னு சொல்லி, அவரும் நம்ம கூட சேர்ந்து அவர் நமக்காக காத்திருக்கிறாரு. அது ஒரு விஷயம். ஆ இன்னொன்னு, இந்த நியூ டெஸ்டமென்ட்ல வந்து ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் சீக்கிரமா செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா ஏதாவது செஞ்சிருக்காரா? இந்த டைம்குள்ள செஞ்சிரணும், இதுக்குள்ள செஞ்சிரணும்னு. அவர் பொறுமையா பிதாவின் சித்தத்துக்கு அவர் காத்திருந்தார்.
பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் முழுமையா. அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு சென்சிட்டிவ் உள்ளவரா இருந்தார் பிதாவுக்கு. நிறைய டைம் நம்ம அப்படி இருக்கணும். நமக்கு யாருக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கிறோம். உலக காரியத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறோம். அவங்க பேசினா உடனே சோர்வடைஞ்சிடுறோம். பிசாசு சொல்றத டக்குன்னு கேட்டு முடியவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எந்த மாதிரி ஜீசஸ போல நம்ம வந்து சென்சிட்டிவா அவருடைய சித்தத்துக்கு, அவரு ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னது போல அவருடைய சத்தத்தை நம்ம எப்பொழுதுமே நம்ம கேட்கணும். இன்னைக்கு கூட நாங்க ஒரு விஷயத்த மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது கானான் ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீர் திராட்சை ரசமா மாற அந்த ஒரு அற்புதத்தை மரியாள் வந்து ஜீசஸ்ட உடனே சொல்றாங்க. திராட்சை ரசம் குறைபட்டுட்டு நீங்க வந்து அற்புதம் செய்யுங்கன்னு ஜீசஸ்ட சொல்றாங்க. உடனே ஜீசஸ் சொல்றாங்க, என் வேலை இன்னும் வரல. அதுக்கு மரியாளும் ஒபே பண்றாங்க. இல்ல நீங்க ஃபாஸ்டா செய்யுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, எதுவுமே சொல்லல. சோ அவங்களும் அதுக்கு காத்திருக்கிறாங்க. ஜீசஸும் பிதாக்கு காத்திருக்கிறாங்க. எவ்வளவு 2 பேர் மரியாளும் ஜீசஸ் எவ்வளவு பெரிய கேரக்டர். அவங்களே காத்திருக்கிறாங்க அவருடைய நேரத்துக்கு, பிதாவின் நேரத்துக்கு. நம்மளாம் எம்மாத்திரம் ஆண்டோடைய டைம்ல காத்திருக்கணும். காத்திருக்கும் போது அதுக்கு கண்டிப்பா ஒரு அற்புதம் இருக்குது. என்னென்ன விஷயத்துக்கு நீங்க காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு காத்திருக்கீங்களா? இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சிக்னஸ், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், மேரேஜுக்காக என்கிட்ட பணமே இல்லக்கா, ஆனா எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது. என்கிட்ட காசே இல்லை, எப்படி நான் காலேஜ் ஜாயின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு கூட காத்திருங்களேன். அந்த விஷயம் உங்களுக்கு மாறுதலா அமைஞ்சா கூட நான் நியாயமான ஒரு விஷயத்துக்கு தான் காத்திருந்தேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி மாத்தி போட்டாரு? என் தங்கச்சி 3 இயர்ஸ் எம்பிபிஎஸ் படிச்சான். அவருடைய சிக்னஸ்க்கு அப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. எம்பிபிஎஸ் அவரால் முடிக்க முடியல. நியாயமான ஒரு விஷயத்த தான் ஆண்டவர் கேட்டான். ஆனா ஆண்டவர் இது என்னுடைய திட்டமே இல்லைன்ட்டாரு. அதனால அவர் நடக்க அந்த வழி திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு அவ இந்தியாவுக்கு வந்தா, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு படிச்சா, இப்ப வேற ஒரு கம்பெனி ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அப்படியே அவர் மாறிட்டு. ஆனா என்னன்னா ஆண்டோடைய பிளான் எப்பவுமே நல்லதா இருந்துச்சு. அவரோட ஜோகோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஜோகோ எல்லாருக்கும் அந்த கம்பெனி தெரியும். 1000 பேரு அதுல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்க. அதுல 10 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. அதுல இவளும் ஒருத்தி. என்னன்னா அவருடைய திட்டம் எப்பவுமே பெஸ்ட். அவ இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் பண்ணிட்டு அவங்க வந்து கையில எவ்வளவு சேலரி வாங்குறாங்களோ அத மாதிரி இவ்வளவு வாங்குறாங்கல்ல. நம்ம நினைக்கிறோம் நியாயமான ஒரு விஷயத்துக்கு தானே காத்திருக்கிறேன். நியாயமான ஒரு விஷயம் அது நம்ம கண்ணின் பார்வை. நம்ம வந்து நம்மளால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் மிஞ்சி போனா ஓரளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிதானிக்க முடியும். ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் ஹோல் பிக்சரை பாக்குறாரு. எந்தெந்த காலகட்டத்துல எது எது செய்யணும் அப்படின்றத அவர் பாக்குறாரு. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம ரொம்ப பொல்லாதவங்க தான் ஆக்சுவலா. நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு மாத்திக்கிறதுக்கு. சோ அதனால அதை மாத்திக்க அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கான இடத்தையும் கொடுங்க. அவர் காட் வந்து நம்மளுடைய டீம்ல தான் இருக்கிறாரு. நம்மள எப்பவுமே அவர் அகெயின்ஸ்டா வச்சு பார்க்க வேண்டாம். சோ காத்திருப்போம். அவருடைய மகிமை வெளிப்படும். தேங்க்யூ.